அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி போலீஸ் பட் ஃபார்மில் இருந்து இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக புறா வளர்த்துட்ருக்கோம். அப்போ வந்து நமக்கு ரொம்ப இடர்பாடு கொடுத்த பூனைங்க இது. நான் இருக்கும் போதே வந்து திருப்பி இறங்கி கூண்டில் ஓவராக பண்ணிக்கிட்டு மொத்த புறாவையும் அச்சுறுத்திக்கிட்டு 2-3 புறாவை கடிச்சுலாம் போட்டாங்க. இது நம்மளே வளர்த்த பூனைன்றதுனால கொஞ்சம் சரி ஓகே ஓரளவுக்கு நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அவரையும் பிடிச்சேன். அதே மாதிரி இவர் வந்து காட்டு பூனைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மக்கிட்டலாம் வராது. பட் இருந்தாலும் வந்து நேற்று ஒரு புறாவை அடிச்சிச்சுங்க. அந்த ஒரு கஷ்டத்தில் தான் இவரையும் நான் பிடிச்சேன், கூண்டு வச்சு பிடிச்சேன். இது வந்து வச்சு பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் ரெண்டுமே சாதுவாக தான் இருந்தது. ஏன்னா இது நம்ம வீட்டு பூனை. இந்த பூனையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது தயவு செஞ்சு. ஏன்னா இது எப்பவுமே நான் வந்து பூனையெல்லாம் வந்து ஒரு நல்ல இதில் தான் வச்சுருப்பேன். இப்போ காலகட்டம் இப்படி இருக்கிறதுனால அதை பிடிச்சி எடுத்து மட்டும் வெளியே விட்டுட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வெளியே விட்டுட்டேன். அது எப்படி இருந்தாலும் அங்கே போய்ட்டு உயிர் வாழ்ந்துக்கும். ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு போய்ட்டு பைக்லேயே கொண்டு போய்ட்டு வெளியே விட்டுட்டு அந்த பூனையை மொத்தத்தையும் வந்து வெளியே தத்திட்டேங்க. இன்னும் 2 பூனையும் பிடிச்சேன். இன்னும் இருக்காங்க, 2 பூனை இருக்காங்க. அவங்களையும் பிடிச்சி வெளியே விட்டுட்டேன். ஒன்று இருந்தால் தாங்க ஒன்று பெற முடியும். இவங்களையும் நம்ம அதையும் இலையும் பூனையும் ஒன்றா வைக்க முடியாதுன்ற காரணத்தினால புறாவை காப்பாற்று ஒரு எத்துமை வெளியே விட்டுட்டேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.